இன்றைக்கி டே 2 ஒசாக்காவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒசாக்கா கேஸ்டல் போகலான்ட்டு ஒரு பிளானு. லேட்டாக தாங்க கிளம்புவோம். இன்றைக்கி என்னமோ ஏர்லியாக கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு 8 மணிக்கெலாம் இங்கே ரீச் ஆகிடுச்சு. இங்கே உள்ள கோயிலுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இருக்கும். எதுக்குன்னா கையை சுத்தம் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போகணுன்னு. ஆனால் இந்த கேஸ்டல்லையுமே வச்சு கல்யாணம் பண்ணவர்களுக்கு காசு உள்ளே போட்டோம்னா கல்யாணம் நடக்குமா. அந்த காலத்தில் என்னென்ன ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இதாக வச்சுருக்காங்க பாருங்கள். அதை காட்டணும் பாருங்கள். டாப் வியூவில் இருக்கும். செம்ம குளிர். மேலே போக 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 குளிர ஆரம்பிச்சிருச்சு. இதுதாங்க ஜப்பான்லேயே உள்ள ஒரு பெரிய அக்வாரியம். இதுதான் பெருசாக பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூரில் இருக்க அதே மாதிரி தாங்க இருக்குது இந்த இதுவும். நம்ம கரெக்டான டைமுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ அந்த இதுக்கெல்லாம் சீல்க்கெல்லாம் ஃபீட் பண்ணுற டைமு. நம்ம தலைவர் வந்துட்டாருங்க. இவரை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஃபிஷ் தண்ணியில் ஃப்ளோட் பண்ணும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் மாதிரி அப்படியே பிரகாசமாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. பென்குயின்ங்க கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம். இப்போ இந்தியா கடை ஜப்பானில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சிங்கை ட்ரெக்கர். இன்றைக்கி டே 2. இன்றைக்கி டே 2 ஒசாக்காவில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒசாக்கா கேஸ்டல் போகலான்ட்டு ஒரு பிளானு. அது இல்லாமல் அப்புறம் அக்வாரியம், அப்புறம் டீம் லேப், இது 3 போகலான்னு ஒரு பிளானு. டே 1 நேராக சிங்கப்பூர்லேருந்து இங்கே ஒசாக்கா வந்துட்டு இங்கே தந்தபுரி அங்கே போயிருந்தோம். இன்றைக்கி டே 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்கலாம் எப்படி அமைய போகுதுன்னு. ஹோட்டல்லே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு புக் பண்ணியாச்சு. ஸோ ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து எம்ஆர்டி பிடிச்சி கிளம்பிலே பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணலான்னு வந்திருக்கோம். இன்றைக்கி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு. எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். அங்கே எம்ஆர்டி போயிடுச்சு நேராக ஒசாக்கா கேஸ்டல் ஃபஸ்ட் அங்கே தான் போகிறோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தாஞ்சி எம்ஆர்டி தான் வந்தாச்சுங்க. நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து 4 ஸ்டாப்பு தனிமாச்சு அந்த எம்ஆர்டிக்கு போயிட்டு அங்கேருந்து வெளில இறங்கி ஒரு 10 நிமிஷம் வாக்கு ஒசாக்கா கேஸ்டல். எவ்வளோ கட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். எம்ஆர்டி 190. இப்போ அந்த எம்ஆர்டி விட்டு இறங்கினோன்னு 1Bயில் எடுத்து ஒசாக்கா கேஸ்டல் பாருங்களேன். சப்ஸ்டேஷன் விட்டு வெளில வந்தோடனே அங்கேயே வச்சுருக்காங்க போர்டு. ஒசாக்கா கேஸ்டலுக்கு 350 மீட்ரு. காலையிலே லைட்டாக மழை. லேட்டாக தாங்க கிளம்புவோம். இன்றைக்கி என்னமோ ஏர்லியாக கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு 8 மணிக்கெலாம் இங்கே ரீச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நேராக போயிட்டு கேஸ்டில் பார்த்துட்டு மியூசியத்தை பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டில் சுற்றி கீழே பாருங்களேன், ரிவர்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. வந்தாச்சுங்க, கேஸ்டில் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. சைட்லாம் பார்த்திங்கன்னா மரங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. லைட்டாக மழை தூருது, பட் இருந்தாலும் அந்தளவு குளிர்லாம் இல்லை. வாங்க உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த கதவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒன்றுமே இல்லை உள்ள. இதுக்கு பேர் தான் நிஷ்டமாறு கார்டனா. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குது. ஒரு 10 பேர் இருந்தால் கிரிக்கெட் விளாட்லாம். இங்கே உள்ள கோயிலுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி இருக்கும். எதுக்குன்னா கையை சுத்தம் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போகணுன்னு. ஆனால் இந்த கேஸ்டல்லையுமே வச்சுருக்காங்க அதே மாதிரி. கேஸ்டல் என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இந்த கேஸ்டலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். நான் ஆன்லைன்லேயே நல்லா செக் பண்ணி பார்த்தேன். நேராகவும் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம், எது ப்ரைஸ் சீப்பாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. நேராகவே வந்தாச்சு. ஆனால் இங்கே பார்த்தா தெரியுது, இங்கே கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே ப்ரைஸு. ஸோ நேராக இங்கேயே எடுத்துடலான்ட்டு இங்கேயே எடுக்கிறோம். டேக்ஸ் ஓகே. 250 விசா கார்டு. ஓகே, டிக்கெட் எடுத்தாச்சு. 1200 எண்ணு. வாங்க பார்க்கலாம் கேஸ்டல். என்ன வெட்டி பார்க்குற அதுக்குள்ளே? இது தெரியாதடா. இது கல்யாணம் பண்ணவர்களுக்கு காசு உள்ளே போட்டோம்னா கல்யாணம் நடக்குமா. அவன் நான் காசு விடுவா அப்படி கட்டு கட்டா அள்ளி கொட்டணும் உள்ள. வா உனக்கு
真田幸村大天守が描かれている。ஒரு 15 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காங்க எப்படி எப்படி இங்கே சண்டையெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தா இங்கே நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க எந்தெந்த இதுக்கு வந்து சண்டைகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைசுக்கு சண்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ஒரு குரூப் போல். இது வந்து இக்கிமுரா சனடா. சாரி. ஸோ எப்படி ஆப்போசிட் ஃபைட் பண்ணுறாங்க பாருங்கள் ரெண்டு பேரும். எல்லார் கையிலையும் வந்து அந்த ஒரு இது மாதிரி இருக்குது. இதுதான் சென்டரு. எப்படி ஃபைட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவல் 5ல் இருக்கும். லெவல் 2 லெவல் 3ல் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. லெவல் 5ல் எடுக்கலாம். மேலே லெவல் 6 7லாம் வந்து நம்ம வந்து ஸ்டேர்கேஸில் தான் போகலாம். போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ எல்லாமே வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்து இது காம்படிட்டிவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யோசி கேஸ்டில். இந்த கேஸ்டில் வந்து 3 நாளுக்குள்ளே இந்த டேமேஜ் எல்லாம் வந்து கட்டி பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த ஹியாடோஷி வந்து சார்ஜ் எடுத்திருக்காரு. எடுத்து அதை வந்து 3 நாள்லேயே முடித்து காட்டியிருக்காரு. அதை என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஒரு அந்த ஒர்க்கு எல்லாமே வந்து ஒரு டீமாக பிரித்து இந்த காம்படிட்டிவில் வந்து குட் ரிசல்ட்டில் வந்து சொன்ன மாதிரியே முடிச்சு கொடுத்துருக்காரு. லெவல் 8 வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மியூசியம் ஷாப் ஒன்று இருக்குது. நமக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டாப் ப்ரூஃபு. ஸோ இங்கே தான் வந்து ஒசாகாவோட வியூலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் வெஸ்ட்டு. இந்த வெஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ எல்லாமே இருக்குது. தெரியுதா, அந்த பக்கம் தான் வந்து ஜப்பான் யூனிவர்சல் ஸ்டுடியோலாம் இருக்குது. இது வந்து ஒசாகாவோட வெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நார்த்து. இதுதான் ஒசாகாவில் உள்ள நார்த் ஏரியா. அந்த கேஸ்டல் சுற்றி வந்து ரிவர் போகுதுங்க. அந்த ரிவரில் வந்து போட்டிங் எல்லாமே அங்கே இருக்குது. தெரியல, லேட்டாக போய்ட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம் அதில் போட்டிங்லாம் போகலாமா என்னன்ட்டு. இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம இந்த வழியாக தான் அப்படி வந்தோம். நார்த் பகுதி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஈஸ்ட்டு. நம்ம கீழே ஒரு இது பார்த்தோம்ல, அந்த கார்டன். நான் கூட சொன்ன கீழே கிரிக்கெட்லாம் விளையாடலான்ட்டு, அது இந்த இடம் தான். நம்ம பார்க்க போகிறது சவுத்து. சாரி, நான் முன்னாடி சொன்னேன் அந்த வழியாக வந்தோன்னே. இல்லை, நம்ம வந்து ஆக்சுவலாக சவுத் வழியாக தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. இந்த இதில் ஒசாகா கேஸ்டலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்குது. லெவல் 8ல் வந்து அப்சர்வேஷன் டக்கும் மியூசியம் ஷாப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 7Fல தான் வந்து அந்த லைஃப் ஆஃப் ஹிடியோஷி டோயோடாமி, இந்த கேஸ்டல் கட்டுறதுக்கு யார் முக்கிய காரணமாக இருந்தாரோ அவரோட லைஃப் இருக்குது. அதுக்கப்புறம் 6ல் வந்து காரிடார், அதில் எதுவுமே பண்ண முடியாது. 5F 4Fல வந்து அவங்களோட சீன், இந்த சம்மர் ஆஃப் ஒசாகா, அந்த இதெல்லாம் வந்து இருக்குது. அது வந்து ஃபோட்டோகிராஃபி கிடையாது. லெவல் 5ல் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். 4லையும் 3லையும் வந்து அந்த எக்ஸிபிஷன் கேட்லாக்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது. 2Fல பார்த்தீங்கன்னா ஒசாகா சாம்ரா ஹெல்மெட்டு பழைய இதெல்லாமே இருக்குது. லெவல் 1ல் இன்ஃபர்மேஷன் சென்டர், மூவி தியேட்டரு, மியூசியம் ஷாப்பு மட்டும் இருக்குது. அந்த காலத்தில் என்னென்ன ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இதாக வச்சுருக்காங்க பாருங்கள். அதை காட்டுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லை, அவங்க என்ன ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தியேட்டர்லாம் இருக்குங்க. அதில் அந்த ஒசாகா கேஸ்டல் பற்றி போடுறாங்க.
இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒசாகா கேஸ்டல். இது வந்து ஒரு பழமையான கேஸ்டல், வந்து ஜப்பானில் உள்ள ஒரு பழமையான கேஸ்டல். இது வந்து சொல்கிறாங்க 400 வருஷத்துக்கும் பழமையானதுன்ட்டு. இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டொயோட்டோமி 1583 கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பல பேரிடர்கள், போர், அதனால் எல்லாமே இடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, திருப்பி புதுப்பிச்சிருக்காங்க. ஜப்பானோட இந்த கல்ச்சரை வந்து போட்டுறதுக்காக இதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஒசாகா வந்தால் ஒரு முறை இங்கே வந்து பாருங்கள். கூட்டம் பாருங்கள், நிறைய வந்துகிட்டே தான் இருக்காங்க. எவ்வளோ கூட்டம்! லைட்டாக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் சரியான கூட்டம். தஞ்சாவூர் கோயிலுக்கு வெளியில் இருக்க அந்த மதில் சுவர் மாதிரியே இருக்குது. ஓகே, இந்த மதில் சுவரை பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 60,000 வகையான சைஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சைஸு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கல்லும் என்ன பண்ணியிருக்காங்க, சிம்பிள் பதிச்சிருக்காங்க. இது வந்து அரௌண்டு 2000 சிம்பிள் ஒவ்வொரு இதுலேயும் கல்லுலையும் பதிச்சிருக்காங்க டோட்டலாக. கிட்டத்தட்ட வந்து 400 வருஷத்துக்கு பழமையான மதில் சுவர் இது. ஒசாகா கேஸ்டில் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. திருப்பி நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒசாகாவில் ஒரு அக்வாரியம். ஸோ அங்கே போகிறோம். அதுக்கு அந்த வழியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து போர்டு வச்சுருக்காங்க. ஸோ கிளியராக நெக்ஸ்ட் நம்ம ஏற வேண்டிய சப்ஸ்டேஷன் வந்து மரினோமியா ஸ்டேஷன். ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு தான் வரேன். கரெக்டாக வந்து அந்த இது காட்டியிருக்காங்க. ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஷாப் இருந்துச்சுங்க. இங்கெல்லாம் ப்ரெட்டு, ஒவ்வொரு ப்ரெட்டும் வந்து 500 என்ன. அது மட்டும் இல்லாமல் இந்த போக் பெல்லி, சிக்கனு, இது எல்லாமே இருந்துச்சு. சேமா? ஓகே, இதில் சொல்லு ஒரு 8 பீஸு. இப்போ பண்ணிகிட்ருக்கீங்களா? இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன வந்து இன்க்ரீடியன்ஸ் போகிறாங்கன்னு பாருங்கள். இது நேமெல்லாம் தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. சரியாத்தோ. ஒசாகா கேஸ்டல்லேருந்து அப்படியே நடந்து வந்துட்டு அப்படியே மாட்டி வந்தாச்சு. இதுதான் நம்ம வந்து அக்வாரியம் போகிறோம். ஓகே, நம்ம இப்போ ஒசாகாவோ மாட்டி ஸ்டேஷனில் அப்படியே நடந்து வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அக்வாரியம் போகிறோம். அக்வாரியம் பக்கத்துலேயே தான் அந்த வீடியோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அக்வாரியம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகிறோம். ஃபெரி வீலுக்கு டிக்கெட் எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 900 என்ன. இப்போ ஃபெரி வீலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கீழே கிளாஸ் உள்ள கொண்டாவில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஃபுல் ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஒரு சுற்றி வர்றதுக்கு. இது வந்து ஒசாகாவில் உள்ள ஒரு பெரிய ஃபெரி வீலு. இங்கே ஒசாகா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா 112 மீட்ரு மேலே டாப் வரைக்கும். ஒசாகாவில் உள்ள சிட்டி எல்லாமே தெரியும். சம்டைம்ஸ் வந்து கோபு கூட தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டாப் வியூவில் இருக்கோம். செம்ம குளிர். மேலே போக 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 குளிர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சிட்டியை ஃபுல் கிளியர் வியூவாக இருக்குது பாருங்க. மேலேருந்து இந்த ஒசாகா சிட்டியை பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இந்த தூரத்தில் இருக்க காரு இதெல்லாம் போகிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. சிட்டி ஃபுல்லாக எல்லாமே வந்து லைட்டாக வந்து ஸ்னோ இருக்குது. பட் அந்த இதில் வந்து கிளியராக தெரியல. பட் ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. நம்ம இதே சம்மர் சீசனில் வந்தோம்னா அப்படியே கிளியராக இருக்குமா. உள்ளுக்குள்ளே மாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குது. குழந்தைங்க எல்லாமே வந்து அழகாக ஃபீட் பண்ணுது. இங்கேயே வந்து குழந்தைங்களாம் அழைச்சிட்டு வந்தால் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி டே 2வோட லன்ச் வந்து KFCயில் தான். பர்கர் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். போய்ட்டு சாப்பிட்டு அடுத்தது நம்ம அக்வாரியம் போகணும். ஓகே, 2:45 ஆயிடுச்சு. எல்லாம் அப்படியே வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் கேட் வந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா டாய்ஸ்லாம் நிறையா இருக்குது பாருங்கள். எல்லாமே ஃபிஷ் அந்த இதில் வச்சுருக்காங்க.
இதுதாங்க ஜப்பான்லேயே உள்ள ஒரு பெரிய அக்வாரியம் வந்து இதுதான் பெருசாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிங்கப்பூரில் இருக்க அதே மாதிரி தாங்க இருக்குது இந்த இதுவும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் ஓசன் டேங்க், இந்த டேங்கை சுற்றி தான் வந்து அந்த ஃபிஷ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த அக்வாரியத்துலேயே வந்து பெரிய ஹைலைட் என்னென்னா உள்ள ஒரு பெரிய ஷார்க் இருக்கான். வாங்க போய் பார்க்கலாம். உள்ளே வந்தாச்சு. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜப்பான் ஃபாரஸ்ட் அந்த ஏரியாவில் தான் இருக்கும். அந்த இடமே ஃபுல்லாமே ஒரு ஜங்கிள் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். செம்ம கூலிங்காக இருக்குது. உள்ளே வந்தோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அருவி ஓடுது, அருவி சத்தம். அந்த பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளிகள்லாம் சத்தம் போடுற அந்த மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆட்டர் அந்த இது இருக்குது. ஆட்டர் நீர்நாய் நம்ம சிங்கப்பூர்லேயே நிறையா பார்த்துருக்கலாம். ரோட்டெல்லாம் நிறையா கிராஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்பாட்டட் மாசு சாலமன். இது வந்து சாலமன் மீனாங்க. சாலமீன் மண்ணாலே வந்து உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்தி அப்படின்னு நிறைய பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஜப்பான் ஃபாரஸ்ட் பார்த்தோம்ல அதோட கீழ்ப்பகுதி. கீழே பார்த்தீங்கன்னா டக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் வெளில விட்டுருக்காங்க. அங்கே மேலே பார்த்தோம்ல ஆட்டர், அது வந்து கீழே தண்ணிக்குள்ளே எப்படி போகுதுன்னு நம்ம கீழே இருந்து கீழ் வியூவில் பார்க்கலாம். செம்மையாக ஸ்விம் பண்ணுதுங்க. இந்த ஆட்டை வந்து செம்ம இன்டெலிஜென்ட்டான அனிமலாங்க. இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுமா. இப்போ டூல்ஸ் கொடுத்து ஃபுட் பாக்ஸ் வச்சோன்னா அந்த ஃபுட் பாக்ஸை வந்து டூல்ஸை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுமாங்க. இப்போ என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அலூட்டின் ஐலாண்டுங்க. இது வட பசிபிக் கடலில் உள்ள தீவோட ஒரு தொடர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்கா யூஎஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு தீவு. இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே ஆட்டர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டக் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீலுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமலுங்க. இப்போ நம்ம கரெக்டான டைமுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ வந்து அந்த இதுக்கெல்லாம் சீலுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுற டைமு. அந்த சீலுக்கு பார்த்திங்கன்னா வந்து நிறைய சின்ன சின்ன மீன்லாம் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைனர்லாம் பார்த்திங்கன்னா அதோட உடம்பை வந்து அப்படியே லேசாக இது மசாஜ் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஃபிஷ்ஷை ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து கரெக்டாக வந்து முழுங்கியிருக்கா என்னன்ட்டு அந்த மெடிக்கல் செக்கப் தாங்க அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதோட ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குவாங்க. ஒரு சின்ன வந்து ஏதாவது கிழிச்சா கூட ரொம்ப கீரல்கள்லாம் வந்துடுமா. அதனால தான் வந்து அந்த ட்ரைனர்ஸ் எல்லாமே வந்து பாடி ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க ஒவ்வொரு டைமும். டைவிங்கில் இந்த சீலை அடிச்சிக்கவே முடியாதாங்க. தண்ணியில் உள்ளுக்குள்ளே வந்து 200லேருந்து 300 மீட்டர் வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே செம்மையாக டைவ் பண்ணுமா. இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனர்ஸை வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வந்து அதை வந்து ட்ரைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சீலோட கண்ணை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குமாங்க. நல்லா விசிபிளாக இருக்குமா. உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போனிச்சுன்னா மீன் அப்படியே கிளியராக தெரியுமா. அதே தண்ணி வந்து டார்க்காக இருந்தாலுமே அதுக்கு கிளியராக தெரியுமா. அது மட்டும் இல்லைங்க, இந்த சீலை வந்து தண்ணியில் இருந்தாலும் தரையில் இருந்தாலும் அதோட காது வந்து ரொம்ப கிளியராக கேட்குமாங்க. இப்போ இந்த ட்ரைனர்ஸ் வந்து இது தண்ணியில் இருக்கும்போது இங்கேருந்து ஃபிஷ்ஷை தூக்கி போடுவாங்களாம். அப்படியே கரெக்டாக கேட்ச் பிடிக்குமா. அந்த அளவுக்கு அந்த சீலை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்கங்க. இவங்க என்ன அந்த ட்ரெயினர் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுமா. செம்மல்ல ரியலாக பார்க்கவே செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த சீல் வந்து ஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே போயிட்டு ஸ்விம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அடுத்த வந்து சீல் வந்துச்சுன்னா இது அழகாக கீழே இறங்குறது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் பனாமானா பசிபிக் ஓஷனில் உள்ள ஒரு பெரிய வளைகுடாங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. நாம் இப்போ பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொட்டி. இதோட மூக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக. அந்த ஸ்மெல்லிங் சென்ஸை வச்சு வந்து பக்கத்தில் இருக்க ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து அது அப்படியே கண்டுபிடிச்சிருமா. ஈக்குவடா ரெயின் ஃபாரஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா ரெயின் ஃபாரஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிசார்டு தெரியுதா, உள்ளுக்குள்ளே லிசார்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் உள்ள வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து டர்ட்டல்லாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணுது பாருங்கள். இந்த டர்ட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 100 வருஷத்துக்கு மேலே வாழக்கூடியது. எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாஸ்மன் சி. இது என்னென்னா ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில இருக்க ஒரு பெரிய பகுதி தான் வந்து தாஸ்மன். அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்காங்க. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ங்க. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. தண்ணியில் இந்த கீழேருந்து பார்க்குறதுக்கு அந்த டால்ஃபின்லாம் எவ்வளோ அருமையாக தண்ணி குடிக்குது பார்த்தீங்களா. மேலேருந்து வர தண்ணி எப்படி அழகாக குடிக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து உடம்பெல்லாம் அப்படியே சொல்லட்டிக்கிட்டு செம்மையாக இருக்குது பார்க்கவே. அங்கே பாருங்கள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செம்மையாக விளையாண்டுட்டுருக்குங்க அந்த பாலை வச்சுட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 2 டால்ஃபின் வந்து அப்படியே தண்ணி குடிச்சிட்ருக்கு. ஒரு டால்ஃபின் வந்து தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அது அப்படியே அங்கே போயிடுதுங்க. அடுத்தது வந்து அப்படியே வந்து தண்ணி குடிக்குது. இதை பார்க்குறதுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஷோ மாதிரியே இருக்குங்க.
ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டால்ஃபின் வந்து அந்த கீழே உள்ள ரிங்கை பல்லால் கடிச்சு அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போய் பாருங்க. மேலே பால் இருக்குது, அது கீழே இழுத்துட்டு போய் அந்த மேலே பால் மூவ் ஆகுது. செம்மையாக இருக்குங்க. ஒன்று செம்மையாக ப்ளே பண்ணுது. இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் செம்மையாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷலே. ஒரு வழியாக சென்டர் உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டேங்கில் நிறைய சின்ன சின்ன குட்டி மீன்கள்லாம் கலர் கலராக வச்சுருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. வேறு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரேஸுங்க. எவ்வளோ அழகாக ஸ்விம் பண்ணுது பார்த்தீங்களா? எவ்வளோ பெருசு. நம்ம ஊரில் திருக்க மீன் சொல்லுவாங்களா, செம்மையாக ஸ்விம் பண்ணுது. அடுத்து நம்ம தலைவர் வந்துட்டாருங்க. இவரை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வேல் ஷார்க் உலகத்திலே மிகப்பெரிய மீனுங்க. இது சைஸாக பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 மீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டை கேட்டிங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாகிடுச்சுங்க. 10லேருந்து 15 டன் அந்த ரேஞ்சில் இருக்குமா. பார்த்தாலே தெரியும் பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக ஸ்விம் பண்ணுது பார்த்தீங்களா. பார்க்கவே கரட முரடாக இருக்குது, ஆனால் அழகாக ஸ்விம் பண்ணுதுங்க. இப்போ பார்க்குறது ஆயிரக்கணக்கான ட்ராபிக்கல் ஃபிஷ் வந்து ஒன்றாவே ஸ்விம் பண்ணுவாங்க. இதுக்கு ஸ்கூலிங் பிஹேவியர்னு சொல்கிறாங்க. அந்த ஷார்க்கோட க்ளோஸ் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்லோவாக ஸ்விம் பண்ணுதுங்க, அழகாக டர்ன் பண்ணுது பாருங்கள். இப்போ எகெயின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரேஸ் இருக்குங்க, நிறைய இருக்குங்க உள்ளுக்குள்ளே. எவ்வளோ அழகாக அந்த விங்ஸை வந்து எப்படி ஸ்விம் பண்ணுது பார்த்தீங்களா. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் என்னன்னே தெரியலங்க, ரொம்ப குட்டியாக இருக்கு, ஆனால் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க. இப்போ பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் கிராப்ங்க. இதோட காலெலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஜெல்லி ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து தண்ணியில் ஃப்ளோட் பண்ணும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் மாதிரி அப்படியே அப்படியே பிரகாசமாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே செம்ம அழகாக இருக்குங்க. அடுத்து பார்க்குறது பெண் குயின்ங்க. கரெக்டான டைம் தான் வந்திருக்கோம் ஃபீட் பண்ண நேரத்துக்கு. பார்க்கவே செம்ம அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அது நடக்கிறத பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பென்குயின் வந்து வேகமாக வந்து ஸ்விம் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ தான் அந்த அக்வாரியம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷார்க் ஒன்று இருக்குது, அரௌண்ட் 4.7 மீட்டர். அதுதான் பெரிய ஒரு அமேசிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஃபிஷ்லாம் நிறையா இருந்துச்சு. சின்ன குழந்தைங்களை வந்திருந்தால் அழைச்சிருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் ஓகே தான், வந்தால் ஒரு டைம் வந்து பாருங்கள். இன்னெல்லாம் நம்ம இந்தியா கடை ஜப்பானில் பாருங்கள், பிரியாணி வரையும் கிடைக்கிது பாரு. சகர்மாதா இந்தியன் அண்ட் நேபாளி ரெஸ்டாரண்ட். ஒசாக்காவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்வாரியமுக்கு பக்கத்தில் வந்தோன்னா அங்கே இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டீம்ஸ் லேப். அங்கே தான் இப்போ எங்கே இருக்கோன்னா நிப்போமம்சி எம்ஆர்டி ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், 2 ஸ்டேஷன் மாறி தொப்போசென் அங்கே போயிட்டு அங்கேருந்து ரெட் லைன் எடுத்து நாகை எம்ஆர்டி போகிறோம். நாகை எம்ஆர்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் அந்த டீம்ஸ் லேப் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்குமா. லாஸ்ட் வந்து 8:30. ஸோ அதுக்குள்ளே ரீச் ஆகிடலாம். இப்போ மணியை பார்த்திங்கன்னா வந்து 6:30. இங்கே டீம்ஸ் லேப் வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். பட் அப்போயே கூகுள் மேப் போடும்போதே சொன்னிச்சு க்ளோஸ்டுன்னு. வந்து பார்த்தா இங்கே February 2லேருந்து February 28 வரைக்கும் க்ளோஸ் தான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம ஒசாக்காவில் பார்க்க முடியல. மேபி டைம் கிடச்சிச்சின்னா டோக்கியோவில் பார்க்கலாம். இதுதான் நாகையில் உள்ள ஒரு ஃபுட்பால் ஃபீல்டு. அந்த டீம்ஸ் லேப் பக்கத்துலேயே இருக்கும். ஓகே, டே 2 இதோட முடிச்சுக்குவோம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒசாக்கா கேஸ்டில் போயிருந்தோம், அதுக்கப்புறம் அக்வாரியம், அதுக்கப்புறம் அந்த ஃபெரிவில் போயிருந்தோம். கடைசியாக ஃபைனலாக வந்து இந்த டீம்ஸ் லேப் வரலான்னு வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு டே 3 எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா கியோட்டோ போகலான்னு ஒரு பிளான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.